அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்பும் உடையவனுமாகிய இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து அடக்கி ஆளக்கூடிய சர்வசக்தனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹுவின் சாந்தியும் அற்றா பெரும் கருணையும் அகிலத்தின் தூதராகிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர் மீதும் இந்த சத்திய மார்க்கம் தலைத்தொங்குவதற்காக தன்னை இன்னிரித்த சத்தியபெரும் சஹாபத்தோழல் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியான்கள் தபா தாபியன்கள் இமாம்கள் நல்லவர்கள் அனைவரும் மீதும் குர்ஆன் ஹதீஸை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வரக்கூடிய நம்ம அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நிகரில்லாத பேரருளால் அவனுடைய தூய்மையான மார்க்கத்தை அழகான வடிவத்திலே நம்பி இருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே நம்மால் இயன்ற அளவிற்கு நல்ல அமல்களை செயல்களை செய்து வருகின்றோம். அல்லாஹ் நம்மீது பேரருள் புரிந்திருக்கின்றான். அதன் விளைவாகத்தான் இந்த மார்க்கத்திலே நாம் இருந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் நம்மை வைத்ததற்கு அல்லாஹ் நம் மீது கருணை காட்டியிருக்கின்றான் இந்த நேரம் வரை. காரணம் என்னவென்று சொன்னால், அவனுடைய கொள்கையின் பக்கம், இந்த மார்க்கத்தின் பக்கம் யாரை நாடுகின்றானோ அவர்களை அந்த மார்க்கத்திலே அமைய செய்கின்றான். அல்லாஹுடைய தூதரையும் அப்படித்தான் அமைய செய்தான். அல்லாஹுடைய தூதருக்கு தூதராக ஆகுவதற்கு முன்னால் மார்க்கம்னா என்னன்னு தெரியாது, வேதம்னா என்னன்னு தெரியாது. ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹுடைய தூதராகிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுக்கு வழிகாட்டியாக அருப்பெரும் ஜோதியாக அவர்களை நாடினான். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் என்று அவர்கள் பிரகலம் செய்யப்பட்டார்கள். அல்லாஹினான் திருமறை குர்ஆன்ல அதை சொல்லி காட்டுகின்றான். மா குந்த தத்ரி மல் கிதாப் வலல் ஈமான். முஹம்மதே, நீங்கள் மார்க்கம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன என்று தெரியாமல் நீங்கள் இருந்தீர்கள். சொல்லிவிட்டு வலாக்கின் ஜஅல்நாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா. மாறாக நம்முடைய அடியார்களில் நாம் யாரை தேர்ந்தெடுக்கின்றோமோ அவர்களுக்கு இந்த நேர்வழியை நாம் கொடுக்கின்றோம். அந்த நேர்வழியின் பக்கம் அவர்களை அழைத்து செல்கின்றோம். அல்லாஹுடைய தூதரை தேர்ந்தெடுத்து அந்த செய்திகளை சொல்றான். அந்த அடிப்படையில் நம்மை நாமே சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, கடந்த காலங்களிலே இந்த கொள்கைக்கு அப்பாற்பட்டு நாம் எப்படி இருந்தோம்? சத்தியம், ஏகத்துவம், அல்லாஹுடைய செய்திகள், வஹி செய்திகள், இதற்கு முரணாக நம்மில் நிறைய நபர்கள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் ஏதோ ஒரு புறத்திலே நமக்கு இந்த சத்திய கொள்கையை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலே ஏந்த செய்து, இதுதான் சரியான கொள்கை, இதுதான் உண்மையான அல்லாஹ்வினால் வகுக்கப்பட்ட திட்டம், இதான் நேரிய வழி, இதை பின்பற்றினால் தான் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்ற அந்த சிந்தனையை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்து இந்த சத்திய கொள்கையின்பால் நம்மை நடைபெற செய்தான். அந்த அடிப்படை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உலகத்திலே எத்தனையோ சித்தாந்தங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் அனைத்தும் அழியக்கூடியது. அழியாத ஒரு கொள்கை ஒன்று இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரே ஒரு கொள்கை இஸ்லாம். திருமறை குர்ஆனிலே அதை சொல்லி காட்டுகின்றான். யார் இஸ்லாம் அல்லாத கொள்கையை பின்பற்றுகின்றார்களோ அவர்களிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் ஒரு நாள் இருக்கின்றது. அங்கே தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு நாள். இந்த உலகம் அழிக்கப்படும், அழியாத ஒரு உலகம் படைக்கப்படும். அந்த நாட்களிலே, நிரந்தரமான நாட்களிலே வெற்றி அடையக்கூடியவர் யார் என்று சொன்னால், இந்த சித்தாந்தத்தை, நம்முடைய மார்க்கத்தை, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அதன் அடிப்படையில் வாழ்பவர்கள், அதன் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்கள். திருமறையில அல்லாஹ் சொல்றான், வமை யபுத்தகி கைரல் இஸ்லாமி தீனன். இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை யார் பின்பற்றுகின்றார்களோ ஃபலை யுக்பல மின்ஹு, அவர்களிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரின், அவர் மறுமை நாளிலே நஷ்டத்தை அவர் அடைவார் என்ற செய்தியை எல்லாம் சொல்றான். வமை யக்ஃபுர் பில் ஈமான், இந்த கொள்கையினுடைய அடிப்படை சித்தாந்தம் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை யாருடைய உள்ளத்திலே இல்லையோ, யார் நிராகரித்து வாழ்கின்றார்களோ
அவர்கள் என்ன உயர்ந்த அதி உன்னதமான நன்மைகளை செய்திருந்தாலும் சரி, அவைகளை அனைத்தும் அழிக்கப்பட்டு விடும். ஈமானி ஃபக்கத் ஹபித அமலுஹு, அவருடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன், மறுமையில் அவர் நஷ்டத்தை சந்திப்பார். அப்ப இந்த கொள்கை எவ்வளவு உயர்ந்த உன்னதமான கொள்கை, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் அல் இஸ்லாம், இஸ்லாம் மட்டும்தான். அந்த கொள்கையை நாம் எல்லாம் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அந்த கொள்கை நம்முடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் நாம் எப்படி மாற வேண்டும் என்பதற்காக, அந்த கொள்கை உலகமே ஒன்று திரண்டாலும் அழிக்க முடியாது என்பதற்காக, ரத்தின சுருக்கமாக அழகான வடிவத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உதாரணங்களை தெளிவுபடுத்துகின்றான். இந்த கொள்கை எப்படிப்பட்ட கொள்கை தெரியுமா? அலம் தர கைஃபல் அரபல்லாஹு மஸலன் கலிமத்தன். இந்த கொள்கைக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகின்றது. கஷஜரா, ஒரு மரத்திற்கு உதாரணமாக. ஒரு மரம் இருக்குதே, அந்த மரத்திற்கு உதாரணமாக இந்த கொள்கை சொல்லப்படுகின்றது. அசுலுஹா சாபித்துன், அதனுடைய வேர்கள் பூமியில ஆழ பதிந்து இருக்கின்றது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரம், அந்த மரம் அதனுடைய வேறு பூமிக்கும் அப்படி பறந்து விரிந்து அது ஆழ பதிந்து இருக்கின்றது, அசைக்க முடியாத அளவிற்கு. அதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பிரம்மாண்டமான மரம் எப்படி அதனுடைய வேர்கள் இருக்கும் சொல்லிவிட்டு, அதனுடைய கிளைகள் இருக்கின்றதே அப்படியே வானலாவிய பறந்து விரிந்து கிடக்கின்ற. அப்ப ஒரு பிரம்மாண்டமான மரம், பெரிய மரம் நல்ல பறந்து விரிந்து இருந்தால் அதன் மூலமாக ஏராளமான பயன்கள், அது பயன்களை பற்றி பேசினா அது நிறைய போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் புரிந்து கொள்வதற்காக ஒரு உதாரணம். அந்த கிளைகள் இருக்கின்றதே அவைகளை அனைத்தும் பயன் தரக்கூடியது. அந்த மரம் இருக்கின்றதே அப்படியே பூமியில ஆழ பதிந்து அப்படி கம்பீரமாக நிற்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் துத்தி உக்குலகா குல்ல ஷைனி பிஇذن ரப்பிஹா, ஒவ்வொரு நேரமும் அல்லாஹ்வுடைய உத்தரவினால் பயன் கொடுத்து கொண்டே இருக்கின்றது, பயனளிக்குது. அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப மரத்தினுடைய பயன்கள் என்று பார்த்தால் நிறைய இருக்கும். நோக்கம் அதுவல்ல, அல்லாஹ் உதாரணத்துக்காக சொல்றான். அப்ப இந்த கொள்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று சொன்னால், அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற அற்புதமான கொள்கை ஒருடைய உள்ளத்திலே வந்துவிடும் என்று சொன்னால், எப்படி இந்த மரம் அப்படியே அசையாமல் கம்பீரமாக நின்று கொண்டு எல்லா நேரத்திலும் ஏராளமான பயன்களை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, அதே போன்று நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக இந்த அழகான உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அற்புதமான உதாரணம். ஒரு நம்பிக்கையாளன், இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளத்துல இந்த கொள்கை சித்தாந்தங்கள் நம்பிக்கை ஆழ பதிந்திருக்கும் என்று சொன்னால், உறுதியாக இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். காரணம், அந்த மனிதனை அல்லாஹ் விரும்புகின்றான், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய மனிதனாக மாறிவிடுகின்றான். உலகமே ஒன்று திரண்டாலும் சரி, அல்லாஹ் விரும்புகின்றான் என்று சொன்னால் அவனை அழிக்க முடியுமா? எந்த விதத்திலும் அசைக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய உதவி அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஒரு சிறந்த மனிதராக அவர் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அல் கவியுல் முஃமினு, உறுதியான மூமின் இருக்கின்ற இறை நம்பிக்கையாளன், கைருன், அவர் சிறந்தவர். வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினீன லைஃப், பலவீனமான ஒரு இறை நம்பிக்கையாளரும் இருக்கின்றார். நம்பிக்கை இருக்கு, ஆனா பலவீனமான நம்பிக்கை. அவரை விட பலமான நம்பிக்கை உடையவர் அல்லாஹ்விடத்துல சிறந்தவரும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரியவராகவும் இருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது
அல்லாஹுடைய தூதரை அப்படியே பின்பற்றுகின்ற அந்த நபி தோழர்கள் உள்ளத்திலே ஆழ பதிந்தது. அப்ப இந்த கொள்கையில உறுதியாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய விருப்பத்தை பெற வேண்டும், அல்லாஹுடைய கருணையை மன்னிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதரினால் நமக்கு வகியாக இந்த செய்தியாக எவைகளெல்லாம் வருகின்றதோ அதை அப்படியே உள்ளத்திலே ஏந்தியவாறு அதை அப்படியே நடைமுறைப்படுத்துகின்ற வாழ்க்கையினுடைய அம்சமாக மாற வேண்டும். அதுதான் உண்மையான உறுதியான கொள்கை நிலைப்பாடு. உள்ளத்துல எதை நம்பினோமோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அதனுடைய உச்சகட்டம் இறுதி கட்டம் இருக்கின்றதே மரணம் அது வரைக்கும் நிகழ வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யظنون அன்னஹும் முலாகூ பிரப்பிஹிம் அன்னஹும் இலைஹி ராஜிஊன். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் பக்ரால சொல்லி காட்டுகின்றான், சில மனிதர்கள் அல்லாஹ்வை நம்புவார்கள். எப்படி தெரியுமா? அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. காரணம், அல்லாஹுக்கு முன்னால் நிற்க போகின்றோம் என்ற அந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்திலே ஆழ பதிந்திருக்கும். எவருடைய உள்ளத்துல அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள வந்துருச்சோ அவருடைய எல்லா விதமான அந்தரங்கமான மறைவான வெளிப்படையான எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க போகின்றோம் என்ற தூய்மை வெளிப்படுத்தும். இந்த நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். அவருடைய நடை உடை பாவனை செயல் எண்ணம் எல்லாமே தூய்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட கொள்கை உடையவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவரும் அல்லாஹ்விடத்திலே விருப்பத்துக்குரியவராகவும் இருக்க முடியும். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், உங்களையும் நான் நேசிக்கின்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதர்கிட்ட சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நேசித்தால், என்னை நேசித்தால் உன்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் ஃபக்ர இலா மன் யுஹிப்புனி மின்கும், என்னை யார் நேசிக்கின்றார்களோ வறுமையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அந்த வறுமை என்னை நேசித்தீர்கள் என்று சொன்னால் பொய்யாக அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரை நான் நேசிக்கிறேன் அதனால நான் தாடி வைக்க மாட்டேன், இது நேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி இதுவெல்லாம் இருக்கு, சொன்னாங்க, ஆனா நான் பின்பற்ற மாட்டேன், இது நேசம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தால், விரும்பினால், உண்மையாக அதில் உண்மையாகவே இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த செய்தி வாழ்க்கையிலே நடைபெற வேண்டும். அதான் உண்மையான அல்லாஹ்வுடைய தூதராக இருப்பதற்கு அது ஒரு அடையாளம். எந்த மனிதர் வந்து சொன்னார்களோ, எந்த மனிதர் அந்த அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இது மாதிரியான செய்திகளை உள்வாங்கினார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அது நடந்தது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? நேசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அஸ்ராவும் மின சைலி மின் ஆயிலல் வாதி, சொல்லிவிட்டு திரும்ப ஒன்னொன்னு சொல்றாங்க, மினல் ஜபலி இலா அஸ்ஃபலிஹி. வறுமை இருக்குதே, என்னை நேசித்தால், அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை நேசித்தால், உண்மையாகவே நேசித்தால் என்ன ஏற்படும் தெரியுமா? வெள்ளம் பள்ளத்தை நோக்கி எவ்வளவு வேகமாக வெள்ளம் வருமோ, அல்லது மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி எவ்வளவு வேகமாக வெள்ளம் வருமோ அதை விட வறுமை உன்னை வந்தடையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த கொள்கையை உண்மையாகவே நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், தங்களுடைய வாழ்க்கையை அதனுடைய அடிச்சுவடுகளிலே அர்ப்பணித்தார்கள். எத்தனையோ நபர்கள் வறுமையை சந்தித்தார்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர்கள். சாயித் ரலியல்லாஹு அவங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கொள்கைக்கு வருவதற்கு முன்னால் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்தார்கள். அதன் விளைவாக இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அந்த இறுதி கட்டத்திலே அவருடைய நிலை, அந்த ஜனாசாவை மூடுறதுக்கு கூட இது இல்லை, போர்வை இல்லை, அவருக்கு சொந்தமானது எதுவும் இல்லை. அந்த அளவிற்கு புல்ல போட்டு மூடினாங்க என்ற செய்தியை நாம் கேள்விப்படுறோமே. இந்த கொள்கையை எடுத்து சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர்
தூதர் என்று பிரகடனம் செய்வதற்கு முன்னால் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருந்தார்கள். அன்னை கதிஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்தார்கள், வியாபாரம் செய்தார்கள், மிகப்பெரிய அளவிலே நல்ல செல்வாக்கு உடையவர்களாக பண வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே பிரகடனம் செய்து அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்களோ அவர்கள் இறுதி இறக்கின்ற நேரத்திலே தன்னுடைய கவசத்தை அடமானம் வைத்த நிலையில மீட்க முடியாத நிலையிலே வறுமையிலே மரணித்தார்கள். வறுமை அந்த அளவிற்கு வரும். உண்மையாகவே அல்லாஹ்வை சோதிக்கின்ற பொழுது, அல்லாஹ்வை நேசிக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்து அதன் வழியிலே அவர் இந்த வகை செய்தியிலே அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது சோதனை என்பது பல வகைகளிலே, பல திசைகளிலே, பல வர்ணத்திலே, பல நிலைப்பாடுகளிலே வரும். எல்லாம் அதை பத்தி நிறைய அல்லாஹ் சொல்றான். இப்ப நமக்கு மத்தியில கூட ஒரு சோதனை இருக்கு. என்ன தெரியுமா? கொள்கை அடிப்படையிலான சோதனை. எந்த கொள்கைக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அந்த கொள்கையில கூட இன்னைக்கு சோதனை இருக்கா இல்லையா? ஒரு பக்கம் உலகம், ஒரு பக்கம் இந்த கொள்கை. அறிந்து கொள், சத்திய கொள்கை என்று எது இந்த திருமறை குர்ஆன் பிரகடனம் செய்கின்றதோ அதை நீ பின்பற்றினால் இந்த உலகம் உன்னை ஒரு முத்திரை குத்திவிடும். இன்றைக்கு நமக்கு மத்தியில உள்ள ஒரு சோதனை, விரலை அசைத்தால் உன்னுடைய தௌஹீத்வாதி நஜாத்காரனே பட்டம் கட்டிடுவான். தௌஹீத்வாதி என்று சொல்லி திருமணத்தை நீ புறக்கணித்தால் உன்னை நஜாத் பட்டம் கட்டிடுவான், தௌஹீத்வாதி பட்டம் கட்டிடுவான். இல்ல பெரிய ஊர்ல, வளர்ந்த ஊர்கள்ல பிரச்சனை இல்லைங்க. சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் பாருங்க, அந்த கொள்கையை எடுத்து சொல்கின்ற பொழுது அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எத்தனையோ. ஊர் நீக்கம், சமூக பகிஷ்காரம், குடும்பத்திலிருந்து தள்ளி வைக்கிறது, கல்யாணத்துக்கு தஃப்தர் கொடுக்கிறது இல்ல, ஜனாசாவுக்கு அடக்கிறதுக்கு இடம் கொடுக்கிறது இல்ல. ஒற்றை காரணம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றி அவர் உறுதியாக இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக இப்படி ஏராளமான வரிசையாக ஒன்னொன்னா சொல்லிட்டு போலாம். இடர்பார்கள், இன்னங்கள், சிரமங்கள் நிறைய வந்தடையும். சிரமங்கள் மழை போல் வந்தடையும். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அந்த மரம் அப்படியே தனித்து நிற்கின்றதா இல்லையா? எவ்வளவு புயல் காற்று, காற்று, நீர் எது வந்தாலும் சரி அப்படியே தனித்து, எவ்வளவு ஆடாமல் அசையாமல் அப்படி நிற்குது கம்பீரமாக. அதே மாதிரி இந்த கொள்கை மட்டும் உறுதியாக இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை அப்படியே அல்லாஹ்வை நோக்கி, அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி அப்படியே எதிர் நீச்சல் போட்டு போய்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன கிராமமா பெரிய ஊராய் ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் அனைவரும் எதிர்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் சொல்லப்பட்ட செய்தி, மனிதர்கள் அஞ்சுக்கொள், பயந்துகொள். தௌஹீதியா சொல்ற, இந்த முகமதுடைய கொள்கையா சொல்ற, அதே உனக்கு எதிராக உலகமே ஒன்று திரண்டு விட்டது. இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும், அஞ்சிக்கொள், உனக்கு எதிராக எல்லாம் திரண்டுட்டாங்க. அந்த நேரத்தில் தௌஹீத்வாதுடைய வாயிலிருந்து வந்த உண்மையான கொள்கை உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலிருந்து வந்த செய்தி என்ன என்று அல்லாஹ் அப்படியே படம் போட்டு காமிக்கிறான், வஹி செய்தியாக சொல்லி காட்டுங்க. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த நேரத்தில் அதிகரித்ததான். என்னது? பயமா, அச்சமா, கவலையா, துன்பமா? ஈமானா, நம்பிக்கை அதிகரித்தது. வகாலு, அவர்கள் கூறினார்கள், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வனிஅமல் வக்கீல், அவன் தான் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். ஒட்டுமொத்த உலகமும் ஒன்று திரண்டாம். அந்த மக்களை எல்லாம் தன்னுடைய கைப்பிடியில வைத்திருக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ். அவர்கள் சொன்ன செய்தி இன்றைக்கும் திருமறை குர்ஆனிலே இருக்கின்றதே. இந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள், அதனால் ஏராளமான வறுமையை சந்தித்தார்கள், ஏராளமான அடி உதைகளை சந்தித்தார்கள். அதனுடைய உச்சகட்டம் ஊரை விட்டே துரத்தப்பட்டார்கள். சொந்த வீடு, சொந்த வாசல், சொந்த பணம், பொருள், வியாபாரம், எல்லா விதமான விளைநிலங்கள், கால்நடை எல்லாத்தையும் இழந்து விட்டு எனக்கு தேவை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் என்ற அடிப்படையிலே ஹிஜ்ரத் செய்தார்கள். படிப்பினை இல்லையா?
மிக குறுகிய ஆண்டு காலகட்டத்தில் மிக அற்புதமான இன்று வரைக்கும் ஏன் உலகம் அழிகின்ற வரைக்கும் அவருடைய புகழை நிலைக்க செய்தான். எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? எதிரிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட பயத்தை விட இந்த சாமானிய மக்களை பார்க்கின்ற பொழுது அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட இவர்களை பற்றிய அச்சம் மேலோங்கி இருந்தது. அன்தும் அஷத்து ரஹ்பத்தன் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட பயத்தை விட இவர்களை பற்றிய அச்சம் மேலோங்கி இருந்தது என்று மிக உயர்ந்த அளவில் கண்ணியப்படுத்தி சிலாகித்து சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்கள் மாறினார்கள். எதை வைத்து? இந்த வகை செய்தியை வைத்து, இந்த நேர்வழியை வைத்து அதை உண்மையாகவே நம்பினார்கள். உறுதியாக தன்னுடைய உள்ளத்திலே ஆழ பதிய வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு நேரத்தில் பின்னால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நபியோடு இருந்து விசுவாசம் கொண்டீர்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். ஒதுக்குரு நியாமத் அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள் கொடை நினைத்து பாருங்கள். ஒரு போர்க்களம் இருந்தது. எப்படிப்பட்ட போர்க்களம் தெரியுமா? இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும் வ மின் அஸ்ஃபல மின்கும். ஒரு நேரம், ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்திலே மேலே இருந்தும் கீழே இருந்தும் இடதுபுறம் வலதுபுறம் எல்லாம் எதிரி படையினர் சுற்றி வளைத்த பொழுது அபுசார அந்த பய நிகழ்வு, அல்லாஹ்வுடைய சோதனை அந்த இடத்துல காட்டுறான். பய நிகழ்வு எப்படி இருந்தது தெரியுமா? அந்த படையினை, எதிரி படையினை பார்க்கின்ற போது பார்வைகள் நிலைநிறுத்தி போய்விட்ட ஒரு உச்சகட்டம். ஒவ்வொரு மனிதரும் நம்ம அடைய இருக்கின்றோம். அந்த பயம் நமக்கு வரும். எப்பொழுது தெரியுமா? மரண தருவாயில வரும். மரண தருவாயில வரும். சக்கராத்துடைய ஹால்ல இழுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்வைகளாம் நிலைகுத்தி போய்விட்டது. எல்லா உறுப்புகளும் செயல் இழந்து போய் பார்வை நிலைகுத்தி போய் அல்லாஹ் இடத்திலே செல்ல போகின்றோம் என்ற அந்த செய்தி அவருக்கு மட்டும் தெரியுமே மரண தருவாயில இருக்கின்ற பொழுது. அப்பொழுதுதான் நம்ம சொல்லுவோம், பார்வையெல்லாம் நிலைகுத்தி போச்சு, முடிஞ்சிச்சுன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிலை அங்கே ஏற்பட்டது. இது ஜாகத்தில் அபுசார் பலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அந்த இதயம் அப்படியே தொண்டைக்குடிய அடைக்கின்ற ஒரு நிலை. அல்லாஹ்வை பற்றிய அந்த நேரத்தில் சிந்தனை வேலை செய்யும். மரண தருவாயில அந்த இறுதி நேரத்தில் இருக்கின்ற போது சிந்தனை, ஆஹா வாழ்க்கையை தவறி விட்டமடா, குற்றவாளியாக இருக்கின்ற பொழுது. நல்லவனாக இருந்தால் ஆஹா அல்லாஹ் நமக்கு நிறைய அற்புதங்களை, நிறைய அருள்கொடைகளை காத்துக்கொண்டு நம்மை கூப்பிடுகின்றான் என்ற சிந்தனை அவருக்கு ஏற்படும். சிந்தனை இருக்கும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அவர் பல்வேறுபட்ட வகையிலே சிதறடிக்கப்பட்டு விட்டது. என்ன, அல்லாஹ் இருந்தா இப்படி ஏற்படுமா? இவ்வளவு பயம், அச்சம், எதிரிகள் வந்து விட்டார்களே, என்ன நிலை? அல்லாஹ் இருக்கிறானா? காப்பாற்றுவானா? அப்படிப்பட்ட சோதனையிலும் கூட அவர்கள் தடம் புரண்டு ஓடவில்லை, புறம் மிதுகிட்டு ஓடவில்லை, விரண்டு ஓடவில்லை. காரணம், அது இணை வைக்கின்ற பாவத்திற்கு நிகராக சொல்லப்பட்ட பாவம். போர்க்களத்திலே புறம் மிதுகிட்டு ஓடுவது பெரும் பாவம். அது உள்ளத்துல வச்சிருந்தாங்க. செத்தாலும் அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எனக்கு கிடைக்கும், வெற்றி அல்லது வீர மரணம், இந்த இரண்டை தவிர வேறு ஒன்றும் இல்லை. களத்திலே இறங்கினார்கள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதான் சொல்றான், உதுக்குரு நியாமத்தல்லாஹ் அலைக்கும் இது ஜாஅத்கும் ஜுனூதுன் ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ரீஹம் வ ஜுனூதன் லம் தரவுஹா. உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஏராளமான படைகளை நாம் அனுப்பினோம், ஆனா உங்களுடைய கண்களுக்கு தெரியாது. காற்றை அனுப்பினோம், உதவி செய்தோமே. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய கொள்கை அற்புதமான கொள்கை என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். உலகமே ஒன்று திரண்டாலும் அல்லாஹ் உதவி செய்வதற்கு உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றான். அந்த கொள்கை தான் நம்மை மறுமையில் வெற்றி அடைய செய்யும். இன்றைக்கும் இந்த கொள்கை நம்மிடத்தில் இருக்குது. ஆனால் பலவீனமானதாக நம்முடைய உள்ளம் இருக்கின்றது. கொள்கை அற்புதமான கொள்கை, அதை நம்பக்கூடிய மக்கள் பலகீனமான உள்ளம் கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஒரு அற்பத்திலும் அற்பம், ஒரு நேர பிரியாணியை தியாகம் செய்ய முடியாதவர்களாக நம்மில் எத்தனையோ கொள்கைவாதிகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளையுடைய கல்யாணம், என்னுடைய தங்கச்சி பிள்ளையுடைய, அண்ணன் பிள்ளையுடைய, உற்றார் உறவினருடைய குடும்பத்தினுடைய கல்யாணத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னை முத்திரை குத்தி விடுவார்களே என்ற அச்சம், என்ற பயம் அந்த மனிதர்களுக்காக அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் போறது. அந்த கொள்கையை அப்படி ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு
அப்படியே போய் அந்த அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரின் கேலி செய்யப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற ஒரு கெட்ட சபையில போய் பங்கெடுக்கின்றது. அதைத்தானே அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய வசனம் எங்கே கேலி செய்யப்படுகின்றதோ, எங்கே மறுக்கப்படுகின்றதோ அங்கே போய் நீ இருந்தா உண்மையான அல்லாஹுடைய பார்வையில தௌஹீத்வாதியே கிடையாது. அவன் என்ன செயலை செய்யறானோ அதற்கு நிகரானவன் நீ. அல்லாஹ் இந்த வேதத்தில் இறக்கி அருளி இருக்கிறான். வக்கத் நஸ்ஸல அலைக்கும் ஃபில் கிதாபி அன் இதா சமிஅத்தும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹ்ஸு பிஹா. எந்த சபையிலே அல்லாஹ் மறுக்கப்பட்டு இந்த வசனங்கள் கேலி செய்யப்படும், ஃபலா தக்உது மஅஹும், அங்கே நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்களை பார்த்து ஒரு அறிவுரையாக சொல்றானே. ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? போட்டி நிலவணும். அல்லாஹுடைய வேதமா, அல்லாஹுடைய கொள்கையா, இந்த மனிதர்களுடைய முகத்தாட்சணையா? அதற்காகத்தானே சரீரம். அல்லாஹுடைய கொள்கை தான் எனக்கு இருக்கும் என்று சொன்னால் நீ செய்கின்ற செயல்கள் அல்லாஹுடைய வசனத்திற்கு முரணானது, அல்லாஹுடைய தூதருடைய செய்திக்கு முரணானது. எனவே இந்த சபையில் அவன் ஒருபோதும் பங்கேற்க மாட்டேன். பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும், ஏன் குஃப்ரு மறுக்கப்படுகின்ற ஒரு நிலை வரும் என்று சொன்னால், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது ஆபாஅக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா. தாய் தந்தையாக இருந்தாலும் சகோதரனாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை மறுத்த அந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அவுலியாவாக, நண்பனாக, தோழனாக. அல்லாஹுடைய நேரடி உத்தரவு. உண்மையிலேயே உள்ளத்துல கொள்கை இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்வோம்? அதை புறக்கணிக்கின்ற ஒரு நிலைப்பாடை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய செய்திகள், அல்லாஹ்வுடைய உபதேசங்கள் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது அதை விட்டும் நாம் தட்டி உதாசீனப்படுத்தி புறக்கணித்து செல்வதற்கு என்ன காரணம்? இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி. வத்துல் அலைஹிம் நபா அல்லதி ஆத்தைனாஹு ஆயாத்தினா ஃபன்ஸலஹ மின்ஹா. நம்முடைய வசனங்கள், நம்முடைய உபதேசங்கள் ஒருவரை நோக்கி வருகின்ற பொழுது எவன் அதை விட்டும் சருகிக் கொள்கிறானோ ஃபஅத்பஅஹு ஷைத்தான், ஷைத்தான் அவனை பின்பற்றிக் கொள்கின்றான், பற்றிக் கொள்கின்றான். நீ போற இடம் நரகமா சொர்க்கமா? எவ்வளவு வசனங்க திருமறை குர்ஆன்ல, அவ்வளவு வசனங்களை உபதேசமாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே போகின்றோம். அல்லாஹ் சொல்றான் அதுக்கு அடுத்த வசனத்துல, வலவு ஷினா லரஃபஅனாஹு பிஹா, நாம் நாடினால், இதான் மிக முக்கியமான பாயிண்ட், நாம் நாடினால் உண்மையான உறுதியான கொள்கையின் பக்கம், தௌஹீத் பக்கம் அவனை உயர்த்தி இருப்போம். வலக்கின்னஹு, மாறாக, அஹ்லத இலல் அர்லி வத்தபஅ ஹவா, மாறாக அவன் உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய குடும்பத்துக்காரங்க என்ன எதையாச்சும் சொல்லிடுவாங்களே அதுக்காக போய் கலந்து கொள்வோம், ஜமாத்துல எதுவும் சொல்லிடுவாங்களே அதுக்காக போய்விடுவோம், தௌஹீத்வாதி முத்திரை குத்துருவாங்களா அதுல இருந்து அப்படி காப்பாத்துறக்க அப்படி லேசா தலையை காட்டிட்டு வந்துருவோம். உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டா என்று அல்லாஹ் சொல்றானே, அது நம்முடைய வாழ்க்கையில நடக்குதா இல்லையா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இறுதியாக அல்லாஹ் கடுமையான முறையில் எச்சரிக்கின்றான். அல்லாஹுக்கு இந்த மார்க்கத்தில பலவீனமானவர்கள் தேவைப்படல, இல்ல, தேவை இல்லை. உறுதியான, வலுமிக்க, கொள்கை உறுதி கொண்ட நபர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் தன் புறத்தை அரவணைத்து ஆதரித்து உதவி செய்து அவர்களின் மூலமாக இந்த சத்திய மார்க்கத்தை வெகு வேகமாக, விரைவாக அணைக்க முடிய ஜோதியாக அதை உருவாக்க செய்வான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் நம்மை அழித்து இந்த மார்க்கத்திலிருந்து யாரெல்லாம் தடம் பொருளுகின்றார்களோ அவர்களை அந்த வழியிலே அப்படியே விட்டு விடுவோம். அவனுடைய மார்க்கத்திலிருந்து யார் தடம் புரண்டு போகின்றார்களோ, உலக விஷயங்கள், பொண்ணுக்காக அல்லது பெண் ஆணுக்காக அல்லது காசு பணத்திற்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக, பெருமைக்காக யார் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகின்றார்களோ போற வழியிலே விட்டு விடுவோம். மார்க்கத்துக்கு எந்த பாதிப்பா? அல்லாஹ் என்ன செய்வான்? வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான். அவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பார்கள்.
அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அதில்லத்தின் அலல் மூமினின், மூமின்களுக்கு மத்தியில இந்த கொள்கை வந்து விட்டா அந்த நேசம் வந்து விடுமா அல்லாஹ் சொல்றான். இந்த கொள்கை உள்ளத்துல வந்துட்டா சகோதரர்களுக்கு மத்தியிலே மூமின் என்று வருகின்ற பொழுது தப்பு செஞ்சிடா சரி, அப்படியே தனக்கு ஒரு தீங்கு இழைத்தாலும் அவர் மன்னிக்கின்ற மனப்பான்மை, கோபம் வருகின்ற நேரத்துல கோபத்தை வெளிப்படுத்தினா அந்த இதே உடைஞ்சு போயிடும். மன்னிக்கின்ற மனப்பான்மை, நல்ல நேசமாக பரஸ்பரமாக அன்பை போதிக்கின்ற, மன்னிப்பை விரும்புகின்ற அப்படிப்பட்ட நபர்களாக மாறக்கூடியவர்களை அல்லாஹ் கொண்டு வருவான். கொள்கை விரோதியாக இருப்பார்கள் சொன்னால், யாராக தாயாக தந்தையாக இருந்தாலும் சரி, இந்த கொள்கை குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இருப்பா என்று சொன்னால் எந்த உறவு, ஒட்டு உறவு, எந்த நேசமும் இருக்காது. எந்த பழி சொல்லுக்கும் அவர்கள் அஞ்சவர், என்ன வேணாலும் பேசிக்க, எனக்கும் ரப்புக்கும் உள்ளது. அல்லாஹ் முன்னால் நான் சரணாகதி அடைந்து விட்டேன், அல்லாஹ் என்னை குற்றவாளி என்று கூறிவிடக் கூடாது, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க. எந்த அச்சத்திற்கும் பயப்பிற்கும் அவர்கள் ஆளாக மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய அருள் என்று சொல்றான். அந்த அருள் இங்கே இருக்கின்ற நமது ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை சீர்படுத்திக் கொள்வோம். இந்த கொள்கையை அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். இதை விட்டு வெளியே எத்தனையோ நபர்கள், நம்முடைய இதே திருவிதாங்கோட்டில் எத்தனையோ நபர்கள் இந்த சத்திய கொள்கையை கிடைக்காத, அப்படி விளக்கை நோக்கி விட்டில் பூச்சிலா விழுகின்ற, நரகத்தை நோக்கி செல்கின்ற சமுதாயமாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயம். என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று கொண்டு அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற சமுதாயம். அதற்கு மத்தியில தூய்மையான கொள்கையை நம்ம உள்ளத்துல கொடுத்து நிலைநிறுத்திருக்கின்றான. இது இறுதி வரை இதிலேயே பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளைகின்றான். ஆமனு இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், ஹக்க துகாத்தி, உண்மையான முறையிலே அஞ்சுங்கள், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், இந்த கொள்கைக்கு புறம்பாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று வசியத்தை நமக்கு செய்கிறார். எனவே இறுதி வரை எந்த நிலையிலும் இந்த கொள்கையை விட்டு கொடுத்து விடாமல் அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற இறுதி வரை, இறுதி மூச்சு வரை இந்த சத்திய கொள்கையிலே பயணிக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரமும் நாம் பிரார்த்தனையும் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனை, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, நேர்வழி என்றால் என்னவென்று தெரிந்ததற்கு பின்னால் அதிலிருந்து எங்களுடைய உள்ளங்களை தடமுறல செய்து விடாதே. இன்னைக்கு பார்க்கிறோம்ல, நேர்வழி சத்திய கொள்கையை மக்களுக்கு, மனிதர்களுக்கு எடுத்து சொன்ன எத்தனையோ நபர்கள் அதை விட்டு உலகத்தினுடைய விஷயங்களுக்காக தடம் புரண்டு போய்விட்ட நிலை, அது போன்ற ஒரு நிலை நமக்கு ஆகிவிடக் கூடாது என்று நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், முயற்சியும் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த அதி உன்னதமான அந்த சொர்க்கத்தை எந்த கவலையும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல், நித்திய ஜீவன்களாக சதா இன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த சொர்க்க வாழ்வையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கொள்கை உறுதி உள்ளத்தில் ஆழ பதிய வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக வாக்குறுதவனும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு ஏராளமான அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றான், நல்ல ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கின்றான். இந்த இரண்டுமே மிக முக்கியமானது. அப்ப அந்த அருள் கொடையையும் அந்த ஆரோக்கியத்தையும் பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த கொள்கையின் பக்கம் பயணிக்க வேண்டும். அல்லாஹுடைய திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹுடைய மன்னிப்பை பெற வேண்டும், அல்லாஹுடைய கருணையை பெற வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால் தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே, அல்லாஹுடைய கருணை இல்லை என்று சொன்னால் நான் கூட சொர்க்கத்திற்கு போக முடியாது என்று அல்லாஹுடைய தூதர் அகில உலகத்திற்கும் வழிகாட்டியாக வந்த அந்த சத்திய ஜோதி சொன்னார்களே, அந்த செய்தி நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய கருணை வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை நோக்கி திரும்புகின்ற, குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் குறை வைத்தவர்களாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வாய்ப்புகளை நமக்கு தருகின்றான். அந்த ஒரு மாதம் அற்புதமான இந்த முஹர்ரமுடைய மாதம், நிறைய வரலாறுகள் நிறைந்த மாதம். அந்த மாதத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக சொல்லிவிட்டு சென்ற செய்தி 9, 10 இரண்டிலும், முஹர்ரத்தினுடைய 9வது பிறை 10வது பிறை அந்த 2 நாட்களிலும் நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்ற கட்டளையை
அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா நகரத்துக்கு வருகின்றார்கள். யூதர்கள் அங்கே நோன்பு நோக்கின்றார்கள். காரணத்தை கேட்கின்றார்கள். இது ஒரு மகத்தான மாதம். ஃபிரௌன் என்ற சர்வதிகாரியிடமிருந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட மாதம். அந்த அருள்கொடையை நினைவுறும் வண்ணமாக மூசா நபி நோன்பு நோற்றார்களே, அதற்காக நாங்கள் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் சொன்ன கூற்றை உள்வாங்கியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மூசா நபிக்கு மாறு செய்ய கூட்டம் நீங்களே நோன்பு நோக்கின்றீர்கள் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நீங்க 10 நோன்பு நோக்குறீங்க, உங்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் அது வரைக்கும் 10வது நோன்பு அல்லாஹ்வுடைய தூதரும் நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள். இன்னும் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இந்த ஆஷுரா நோன்பு கடமையாக இருந்தது. இந்த நாளில் தான் கஅபத்துல்லாஹ்வுடைய திரை மாற்றப்படும் நாள். இப்படி நிறைய வரலாறுகள் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கடந்த 1 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். பாவங்களுக்கு அப்பாற்பட்ட யாரும் இருக்கிறோமா? அல்லாஹ் ஒரு அழகான வாய்ப்பை தருகின்றான். அப்ப அந்த முஹர்ரமுடைய மாதத்திலே 9, 10 இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற செவ்வாய் புதன் 2 நாட்களும் அல்லாஹுடைய மன்னிப்பை முன்னோக்கியவர்களாக எதிர்பார்த்து செய்கின்ற அமல்களுக்கு தான் அல்லாஹ் மதிப்பளிக்கின்றான், பாவங்களை மன்னிக்கின்றான். அந்த அடிப்படையில் இங்கிருந்து கிளம்புவதற்கு முன்னால் உள்ளத்துல நியத்து வைங்க, இந்த நோன்பை நோப்போம். யா அல்லாஹ், உனக்காக அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியிலே இந்த நோன்பை நோற்போம். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும், உன்னுடைய கருணை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலே எதிரிகளுக்கு மத்தியிலே வாழுகின்ற இந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழுகின்ற சமுதாயமாக இஸ்லாம் எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டி, அதை நாங்கள் நெஞ்சுயர்த்தி நாங்கள் சொல்கின்றோம், அதை பின்பற்றுகின்றோம், அதிலே வாழ்வோம், அதிலே மன்னிப்போம் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு நீயத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எதிர்வருகின்ற அந்த 2 நாள் நோன்பை நோற்று அல்லாஹ்வுடைய பேரருளால் பாவங்கள் மன்னிக்க நாம் அவனை நோக்கி திரும்புவோம். நம்ம அனைவரும் மீது அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.